எளிமையின் வடிவமாய் மக்கள் தொண்டியின் பிதாமகனாய் நிழலாய் எழிலாய் ஏழையில் வாழ்வின் ஒளியாய் இருந்த ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொல்வதே பெருமைக்கு உரிய ஒரு விஷயம். அவரைப் போல ஒரு நல்ல அரசியல் தலைவர் இந்த நூற்றாண்டில் இல்லை என்பதுதான் பெருமைக்குரிய விஷயம். அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். எளிமை செம்மல் ஐயா RNK அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். பாட்டாளி வர்க்கத்தின் பாதுகாவலராக விளங்கியவர். தனது இறுதி மூச்சு வரையில் கொள்கை பிடிப்போடு வாழ்ந்தவர். அவரை சிறப்பு செய்யும் வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு மரியாதையோடு அவருக்கு செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் என்று அறிவித்திருப்பது பெரும் ஆறுதலை அளிக்கிறது. அதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறையேகிய அவரின் அந்த பங்களிப்பை போற்றும் வகையிலும் அவருடைய ஈகத்தை போற்றும் வகையிலும் அவருக்கு இந்திய ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதே வேளையில் இன்றைய தலைமுறை மட்டுமல்ல, வருங்கால தலைமுறைகளுக்கு அவர் வாழ்ந்த காலம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைய அரசியலில் பதவிகள், பணம், ஆடம்பரம் மத்தியிலே எப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். எளிமையான வாழ்க்கை, போராட்ட குணம், விடுதலைக்காக பல முறை சிறைக்கு சென்றவர். ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதிக்காக அவர் வாழ்க்கையை தியாகம் செய்தவர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பல முறை சிறைக்கு சென்று நீதிமன்றம் மூலமாக கூட சுற்றுச்சூழலை பாதுகாத்தவர். காமராசர், கக்கன் அவர் வரிசையிலே ஐயா நல்லக்கண் அவர்கள். மீண்டும் சொல்கின்றேன், எப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்க வேண்டும், பொது வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். நிச்சயமாக வருகின்ற தலைமுறை அத்தனையும் அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும், பொது வாழ்க்கையில் எப்படி இருப்பது என்று. அவரை இழந்து இருக்கின்ற அவர் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றோம்.